தித்திக்கும் தந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா. அலோ மை டியர் ஐடி ஸ்குவாட். சென்னையில் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு அரசு சிறப்பு மருத்துவமனையில் இன்று காலை நேரத்தில் ஒரு 25 வயதுடைய ஒரு நபர் அந்த மருத்துவமனையில் பணிபுரிகின்ற பாலாஜி என்ற ஒரு மருத்துவரை, அதாவது புற்றுநோய் சிறப்பு பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவோட தலைவர் பாலாஜி என்ற ஒரு மருத்துவரை அந்த 25 வயதுடைய நபர் 7 இடங்களில் சரமாரியாக குத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாவே வெடிச்சிருக்கு. இந்த பக்கம் அதாவது மருத்துவர் சங்கம் இருக்கு இல்லையா, இவங்க இப்போ ஸ்ட்ரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அவசர சிறப்பு பிரிவில் இருப்பாங்க இல்லையா, அந்த அவசர சிகிச்சையில் இருக்கிற நோயாளிகள் மட்டும்தான் நாங்கள் சிகிச்சை கொடுப்போம், மற்ற எந்த நோயாளிக்குமே நாங்கள் சிகிச்சை அளிக்க மாட்டோம் அப்படின்னு இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இது நடக்கும் அரசு மருத்துவமனையில் அப்படின்ற மாதிரி, நாளை இது முழுமையாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எதனால அந்த 25 வயதுடைய இளைஞர் அந்த பாலாஜி என்ற ஒரு மருத்துவரை கொலை செய்ய அந்த அரசு மருத்துவமனைக்கு போகணும்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கே அங்கே போதிய பாதுகாப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஒரு பட்ட பகல்ல ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு மருத்துவரை கொலை செஞ்சிருக்காங்க. இதுல எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றதே கிடையாது. இது புதுசு இல்ல, நிறைய முறை நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் போராட்டத்தை அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர்கள். இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் அப்புறம் அமைச்சர்கள் நிறைய பேர் அங்க அந்த கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க இல்லையா, மருத்துவர் பாலாஜி அவர் நேர்ல சந்திச்சுட்டு போயிருக்காங்க. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25 வயதுடைய இளைஞர் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய தாய் இந்த அரசு மருத்துவமனையில் கடந்த 6 மாத காலங்களாக புற்றுநோய் பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 6 மாத காலத்துல அந்த பாலாஜி என்ற மருத்துவர் இருக்கா இல்லையா, அவர் தான் மருத்துவம் பார்த்திருக்காரு. இவரு ஹீமோதெரப்பி அதிகமாக கொடுத்ததன் காரணமாக தான் தன்னுடைய தாய்க்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. தன்னுடைய தாய் நிலைமைக்கு இவர் தான் காரணம் என்ற ஒரு மன உளைச்சலால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய வீட்டுல இருந்த காய்கறி கட் பண்ணக்கூடிய அந்த கத்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அவரை குத்தணும்ன்ற எண்ணத்தோட தான் அவர் கத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது அந்த மருத்துவமனை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட 6 மாத காலமாக எங்க சிகிச்சை எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இவரை நிறைய முறை பார்த்திருக்கேன், அதனாலயோ என்னமோ நாங்க பெருசா அவரை நான் கண்டுக்கல, இவர் ஏதோ எப்பயும் வரவர் தானே அதனால அந்த பக்கம் போறாரு அப்படின்னு நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு இந்த தரப்புல அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் இருப்பாங்களே, செக்யூரிட்டிஸ், ஸோ அவங்கெல்லாம் சொல்றது. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த பாலாஜி என்ற மருத்துவரை நேரில் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி, நீங்க கொடுத்த சிகிச்சையின் காரணமாக தான் தன்னுடைய தாய்க்கு நுரையீரல் இப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூறியிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துக்கு மேல போகிறப்ப என்ன ஆயிருக்குன்னா, அதாவது பதுக்கி வைத்திருந்த அந்த கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை எடுத்து பாலாஜி அவரு அந்த மருத்துவரை 7 இடங்களில் சரமாரியாக வெட்டியிருக்காரு. கழுத்து பகுதி, முதுகு பகுதி, இப்படி 7 இடத்துல வெட்டியிருக்காரு. வெட்டி ரத்த வெள்ளத்துல இந்த பக்கம் மயங்கி விழுறாரு பாலாஜி. இவர் அதன் பிறகு என்ன பண்ணுவாருன்னா, கேஷுவலா நடந்து வந்துட்டு இருப்பாரு. நீங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுட்டேஜ் நான் போறேன். வெட்டிட்டானோ ஒருத்தவன? ஆமா, நான் புண்ணா விட்டாது புண்ணா புடினா வெட்டிட்டானோ ஒருத்தவன? ஆமா, நான் புண்ணா விட்டாது புண்ணா புடினா வெட்டிட்டானா? கேஷுவல் நடந்து ஒரு பக்கத்துல என்ன பண்ணுவாருன்னா, தான் பதுக்கி வைத்திருந்த அந்த கத்தியை ஓரத்துல தூக்கி போட்டு இவர் நடந்து போவாரு. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா, அதாவது அந்த செக்யூரிட்டி இருப்பாங்களே மருத்துவமனையில, ஒருத்தர் கூட அந்த நபரை தடுக்கல. இன்னொன்னு, அது எதனால குத்துனாரு போனாருன்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ஒரு மருத்துவமனைக்கு பட்ட பகல்ல ஒரு மருத்துவரை குத்திட்டு அவன் போறான்றப்போ, அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியும் சரி, ஒருத்தர் கூட அந்த இடத்துல தடுக்கவே இல்லை. எல்லாமே ஒருவர் வீடியோ எடுக்கிறதும்
ஒருவர் வந்து அவங்கள பயந்துகிட்டு அப்படியே தான் கூடயே தான் போறாங்க. அவங்க கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்காரு பாலாஜின்றவர். இவங்க கூடயே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தர் அதை பிடிக்க போகும்பொழுது தான் மொத்தமா சேர்ந்து அவங்கள, அதாவது பாலாஜின்ற நபரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, பாலாஜின்றவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய தாய்க்கு வந்து சிகிச்சை தவறா அளிச்சப்ப யாரும் வந்து கேட்கல, இப்ப மட்டும் என்ன வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல பேசியிருப்பாரு. இது ஒரு பக்கம் அடிச்சு பொதுமக்கள்லாம், அப்புறம் அங்க இருக்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் வந்து அந்த பாலாஜின்ற ஒரு நபரை அடிச்ச பிறகு காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறாங்க. காவல்துறை கிட்ட ஒப்படைச்ச பிறகு விசாரணை மேற்கொள்றாங்க காவல்துறை. அதன் பிறகுதான் முதல் கட்ட ஒரு விசாரணை அடிப்படையில இந்த விஷயம்லாம் வெளிவருது. அதாவது இதே மாதிரி என்னுடைய தாய் வந்து இந்த மருத்துவமனையில நாங்க அனுமதிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தேன் என்னுடைய தாய்க்கு. ஆனா ஒரு பாலாஜின்ற நபர் என்னுடைய தாய்க்கு தவறான சிகிச்சை அளித்ததுனால தான் என் தாய்க்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு இப்போ சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அதனால தான் நான் அந்த பாலாஜின்ற நபரை நான், அதாவது கத்தியால குத்துணுன்ற நோக்கத்தோட தான் கத்தியை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த விக்னேஸ்வரன் இருக்காரு இல்லையா, அவருடைய தாய், அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. என்ன பேட்டி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, இதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அவங்க வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க. அங்க வந்து நிறைய பணம் செலவாகுதுன்ற ஒரு காரணமாக தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்தப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 6 மாத காலம் அவங்க சிகிச்சை எடுத்த பிறகு ஒரு சில நாட்கள் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. ஹீமோதெரப்பி அதிகமாக கொடுத்ததுன்னு இவங்க சொல்றாங்க. ஹீமோதெரப்பி அதிகமாக கொடுத்ததன் காரணமாக மூச்சு திணறல் இங்க அதிகமாக ஏற்பட்டிருக்கு. நான் அந்த டாக்டர்கிட்டையும் கேட்டேன், இதே மாதிரி எனக்கு மூச்சு திணறல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி நிறைய ஒரு சில பிரச்சனைலாம் வருது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க நான் டாக்டரா நீ டாக்டரான்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. எனக்கு இங்கிலீஷ்லாம் புரியாத வார்த்தையில்லைன்னு சொல்லி திட்டிருக்காங்க. சரியா என்னை வந்து அவங்க ட்ரீட் பண்ணலை, ஒரு மாதிரி எரிஞ்சு விழுற மாதிரியே பேசுவாங்க. ஒரு ஒரு நோயாளியை வந்து ஒரு நோயாளி மாதிரி பார்க்க மாட்டேன்றாங்க இப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கட்டத்துல இதே மாதிரி ஏற்பட்டதுனால அந்த மருத்துவமனையில இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகும் பொழுது அந்த தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஹீமோதெரப்பி கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ஹீமோதெரப்பி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தவறான சிகிச்சை கொடுத்திருக்காங்க, அது சரியா கொடுக்கல, அதனால வந்த பக்க விளைவு தான் இதெல்லாம். அதனால உங்களுக்கு வந்து அந்த புற்றுநோய் என்பது நுரையீரல் வரைக்கும் பாதிச்சிருக்கு, இதுக்கு மேல உங்களை வந்து காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதா அந்த விக்னேஷ் என்பவருடைய தாய் வந்து பேட்டி கொடுத்திருப்பாங்க. அவங்க பேசும்போதே ரொம்ப மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி தான் ரொம்ப பேசுவாங்க. அதாவது அவங்கள பையனை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னுடைய பையன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை நடந்தா கூட அங்க நிக்க மாட்டான், அவ்வளவு பயப்படுவான், அவன் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல, தன்னுடைய தாய் படக்கூடிய கஷ்டத்தை வந்து அவனை தாங்கிக் கொள்ள முடியாதுன்ற ஒரு தாங்கிக் கொள்ள முடியாம அந்த சுச்சுவேஷன்ல தான் இப்படி அவன் வந்து எடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி கூறியிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உங்க பையன் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் இதே மாதிரி கத்தியால குத்திட்டான், அதே மாதிரி அந்த டாக்டரு அது தவறான சிகிச்சை கொடுத்ததுனால என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு யார் பதில் சொல்வா அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை நான், அதாவது இவங்க மேல தப்பு இருக்கா அவங்க மேல தப்பு இருக்கான்றத நான் சொல்றதை விட இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களாகி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் வந்து ஆனாதான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த மருத்துவர் மேல அவர் மேல தப்பு இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அந்த மருத்துவரை தாக்க முயன்றிருக்காரு இல்லையா அவரு, அது மிகப்பெரிய ஒரு தவறுனே சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே சட்டத்தை கையில் எடுக்க கூடாது இல்லையா, எப்பவுமே வன்முறை என்பது ஒரு விஷயத்துக்கான தீர்வாகாது. முதல் கட்டத்திலேயே வன்முறையில் வந்து ஈடுபடுவது அது ஒரு தீர்வாக இருக்காது. ஏன்னா அதற்காக தான் ஒரு நீதிமன்றமும் இருக்கு, காவல்துறையும் இருக்கு, எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து எந்த ஒரு 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 விஷயத்துக்கும் வன்முறை என்பது, அதாவது இதை மாதிரி கத்தியால குத்துறதோ ஒரு தாக்குவதோ அது வந்து தீர்வாகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லப்பா அப்பெல்லாம் அரசு மருத்துவமனையில வந்து ஊழியர்களா இருக்கட்டும் மருத்துவர்களா இருக்கட்டும் சரியா வந்து நோயாளிகளை வந்து கவனிக்கிறது கிடையாது, ரொம்ப வந்து அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மருத்துவர்லாம் சரியா தான் கொடுத்துருப்பாங்க, அரசு மருத்துவமனை சரியா தான் வந்து நடத்திட்டு இருந்திருப்பாங்க, இவங்க தான் வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின அடுத்த கட்ட ஒரு விசாரணை மேற்கொண்டு ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அதை பத்தின ஒரு வீடியோவை நான் அப்டேட் பண்றேன். இந்த விக்னேஷ் என்ற ஒரு நபரை காவல்துறை வந்து கைது செய்து இன்னும் விசாரணை மேற்கொண்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க.
அவங்களுடைய தாய் இருக்காங்க இல்லையா, வீட்டில் வந்து அவங்களுக்கான அந்த கேஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டு, ஆக்சிஜன்லாம் கொடுக்கப்பட்டு, அவங்க வீட்டில் இருந்த மாதிரி சிகிச்சை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அப்படியே போய்கொண்டு இருக்குது. கத்தி குத்து வாங்கின மருத்துவருடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் அதே மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் வந்து, அதாவது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவருக்கு வந்து இதய கோளாறு இருக்கிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூறுறாங்க. அதற்கான அறுவை சிகிச்சையும் அவருக்கு செய்யப்பட்டிருக்கு. இதனால ப்ளீடிங் வந்து ஸ்டார்டிங்கில் நிற்க, ரத்தம் வந்து அந்த கத்தி குத்துனால ரொம்ப ரத்தம் வெளியே வந்துருச்சு இல்லையா, அந்த ப்ளீடிங் நிற்காதனாலேயே இது ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனாக போணுச்சு. இப்போ வந்து சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூறியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.